அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். ஓம் கோணத்த பிங்களோ பப்ருகோம் கிருஷ்ணோ ரௌத்ரோ அந்தகோ யனமஹ சௌரிர் சனீஸ்வரோ மந்தஹ விப்லாதேன சம்ஸ்துதஹ ஏதானி தசநாமானி பிராதருத்ராய படேத் சனீஸ்வர கிருதா பீடா நதாசத் பவிஷ்யதி. இது சனி பகவானுக்குள்ள ஒரு முக்கியமான மந்திரம். ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் அனுஷம். இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 17வது நட்சத்திரமாக இருக்குது. இதோட அதிபதி சனி பகவான்னா கூட இவர் இருக்கக்கூடிய ராசியோட அதிபதி செவ்வாய். பொதுவாக செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதும்பாங்க. அது மாதிரி அனுஷ நட்சத்திரம் இந்த ராசியில் இருந்தால், ஆனால் என்னென்னா இந்த அனுஷ நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிறதுனால மிக நல்ல பலன்கள் அடையக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. இந்த நட்சத்திரம் உடம்புல சிறுநீர்ப்பை, இடுப்பு, குதம், இதெல்லாம் இடுப்பு எலும்பு இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. இவங்களுடைய குணம்னு பார்த்தோம்னா சனி பகவான்றதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு மாறுபட்ட மனநிலைமையை கொண்டிருப்பாங்க. இவங்க எதையுமே இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு குறும்பு இருக்கும், போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி போட்டு கொடுக்குறவங்க பொதுவாக அந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பாங்க. வேணும்னு பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு அது காமெடி. ஏதான செய்தி கேட்குற மாதிரியே கேட்டு விஷயத்தை சொல்லிடுவாங்க. விஷயத்தை அந்த இடத்துல போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க கொள்கைக்காக எதை வேணாலும் முன்கோபியார் டக்குன்னு கோவம் வந்துடும். எப்போ கோவம்னு சொல்ல முடியாது, டக்குன்னு கோவம் வந்துடும். கொள்கைக்காக கத்தி எடுக்க கூட தயங்க மாட்டாங்க. இவங்க பலருக்கு சுமதாங்கியாக இருந்தால் கூட தங்களுடைய மனக்குறையை யார்கிட்டையுமே சொல்லிக்க மாட்டாங்க. யார் தப்பு செஞ்சாலும் அவங்க குற்றமே அப்படின்னு நக்கீரன் மாதிரி சொல்லுவாங்க. நல்ல இவங்களுக்கு கேசம் முடி இருக்கு இல்லையா, அது நல்லா அருமையாக இருக்கும். இவங்களுக்கு முடி அழகாக இருக்கும். கோபத்தில் டக்குன்னு கடுமையான வார்த்தைகள் பேசுகிறதா இருந்தால் கூட உடனே அதை சரி செஞ்சுருவாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லி சாரி அப்படின்னு சொல்லி சரி செஞ்சிடுவாங்க. கருமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கருமையாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க இறந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க இருக்கிற காலத்திலேயே இவங்க புண்ணிய காரியங்களையும் நிறைய செய்கிறவங்களா இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பசி பொறுக்க மாட்டாங்க. நல்ல உழைப்பாளியாக கூட இருப்பாங்க. ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் மீறி எல்லாட்டையும் ரொம்ப நல்லா அன்பாக பழகிறவங்களா இருப்பாங்க. இவங்க தோற்றம் பார்க்குறதுக்கு எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருப்பாங்க. நல்ல பேச்சில் நல்லா சூப்பராக பேசுகிறவங்களா இருப்பாங்க. தெளிவாக பேசுவாங்க. முக்கால்வாசி பேர் இதில் வெத்தலை பாக்கு போடுறவங்க அனுஷ நட்சத்திரத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்தோட குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தின் மேலே இவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. குடும்பத்தில் வேண்டிய அத்தனை பேருக்கும் வேண்டிய அனைத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனைவிக்கு மரியாதை கொடுப்பாங்க. மனைவி மேலே பிரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக ஆண் அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப கொடுப்புனன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு அந்த ஒய்ஃப் பேச்சை கேட்டு இவங்க நடக்கிறவங்கன்றதுனால இவங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் மாப்பிள்ளை அமைஞ்சால் ரொம்ப கொடுப்புனன்னு சொல்லுவாங்க. பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. பெரியவங்க மேலே நல்ல மதிப்பு மரியாதை உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா விதமான சொத்துக்களும் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். எல்லார்கிட்டையும் நட்பாக பழகிறதுனால எல்லாருடைய ஆதரவும் இவங்கள்ட்ட கிடைக்கும். ஜோவியலாக பழகிறதுனால இவங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நல்ல பயணங்கள் அடிக்கடி போகிறதுல ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. வெளியில் கோயிலுக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி நிறையா வெளி பயணங்கள் போகிறதுல ஆர்வம் உள்ளமாக இருப்பாங்க. 29 வயசு வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் 29 வயசுக்கு மேலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இவங்களுக்கு அதுன்னு சொல்ல போனோம்னா 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் பொற்காலம்னு சொல்லலாம். 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் நலங்களும், வண்டி வாகன சேர்க்கைகள், இந்த மாதிரி எல்லாமே பொற்காலமாக அவங்களுக்கு அமையும். எப்போ பார்த்தாலும் நான் எவ்வளோ தாராளமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் தம்பட்டம் அடிச்சுக்கிறவங்களாம் இருப்பாங்க. தொழில்னு பார்த்தோம்னா இவங்க நல்ல உழைப்பாளி. இரவு பகல் பார்க்காம உழைப்பாங்க. பரதநாட்டியம் ஆடுறவங்க, சிறந்த பாடகர், வசனகர்த்தா அவங்களாம் இருப்பாங்க. மருத்துவம், வங்கி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, உளவுத்துறை இதெல்லாம் பணிபுரியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால இந்த மாதிரி இடங்கள்லாம் பணிபுரியவங்களா இருப்பாங்க. கட்டடக்கலை, கான்ட்ராக்ட் இதுலேயும் அவங்க பணிபுரியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு 11வது இடத்து அதிபதி புதன் அப்படின்றதுனால அவங்க கான்ட்ராக்ட், கட்டிடக்கலை இந்த இதுலலாம் அவங்க பணிபுரியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பணியில் இவங்க எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பல அரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால இவங்க நாடாளுமன்றம், சட்டமன்றம்
இது மாதிரி என்ன இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வர்றதுனால இவங்க அரசியல்லையும் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அரசியலில் வந்து எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் அந்த மாதிரி வரக்கூடியவங்களாம் இருப்பாங்க. சமுதாயத்தில் புகழ், பெருமை, செல்வம், செல்வாக்கு எல்லாம் அவங்களை தேடி வரும். தொழிலாளர்களுக்காக போராடுறதுனால இவங்க தொழிற்சங்கத்தில் சேர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து தொழிலாளர்களை குறிப்பிடக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். அதனால வந்து தொழிலாளர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய நோய்னா இடது கண் நரம்புகள், தலை நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும், தலைவலியும் வயிற்றில் பிரச்சனையும் இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், வயிற்றில் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம். தசைன்னு எடுத்துட்டோம்னா இவங்களுக்கு எடுத்த உடனே வரக்கூடியது வந்து சனி தசை. ஏன்னா அனுஷ நட்சத்திரம், சனிபான நட்சத்திரம் சனி தசை. சனி தசை வந்து 19 வருஷம்னா கூட இவங்க பிறக்கும் பொழுது பாக்கி எவ்வளோ இருக்கோ அந்த காலகட்டங்களை இவங்களை இது பண்ணலாம். இவங்க வந்து இந்த சனி தசையில் வந்து இவங்களுக்கு நல்ல மேன்மை தான் ஏற்படும். ஏன்னா இவங்களுக்கு 3, 4க்கு அதிபதி. அதனால குடும்பம் அந்த மாதிரி இதில் வந்து பெற்றோருக்கு வந்து உயர்வு, அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை இது மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயம் சனிபான் பலமாக இல்லைனா ஜாதகத்தில் ரொம்ப கஷ்டங்கள், வீடு இடம் மாறுறது, குடும்பத்தில் சோதனை, பெரியவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்படும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை 17 வருஷம். இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் சுபிக்ஷமும், படிப்பில் நல்ல முன்னேற்றமும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். பெரியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும், நல்ல ஞாபக சக்தி இருக்கும், நல்ல திறமை வரும். இதெல்லாம் புதன் திசை காலத்தில் நடக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது திசை. இந்த கேது திசையில் அவ்வளோ நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும், திருமண வாழ்க்கையிலேருந்து பிரச்சனைகள் ஏற்படும், வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குள்ள வந்து மந்தமான நிலைமைகள் ஏற்படும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிரதசை. இது வந்து 20 வருஷம். இந்த சுக்கிரதசை வந்து 7, 12க்கு அதிபதி. அது ஆக்சுவலாக 12ஆம் இடம்ன்றது முதலீடையும் குறிக்கும்ன்றதுனால, 7ஆம் இடம்ன்றது வெளி தொடர்புகள், அது மட்டும் இல்லாமல் மனைவியை குறிக்கும்ன்றதுனால இந்த சுக்கிரதசை காலத்தில் உங்களுக்கு நல்ல பொருள் சேர்க்கை, சுக்கிரன் அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நல்ல பொருள் சேர்க்கை, வாகனம் இதெல்லாம் ஏற்படும். சுக்கிரன் இவங்க ஜாதகம் நல்லா இல்லாட்டினா மனைவிக்கு உடல்நிலை கோளாறுகள், மனைவிக்கு உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை. இந்த காலகட்டத்தில் நல்ல வந்து ஏற்றமான பலன்கள் நடந்தால் கூட இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கண்டம் ஏற்படும். இவங்க வந்து ஏன்னா கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் இல்லையா, அந்த சூரிய தசை நடக்கும்போது இவங்க அப்பாவுக்கு காரியம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள்லாம் வரும். இதெல்லாம் இவங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த ஜாதகத்தினுடைய கிரகத்தினுடைய பலத்தை பொறுத்து கூடவோ குறைச்சோ நடைபெறும். நல்லா இருந்ததுன்னா நல்ல பலன்களும், ஜாதகத்தில் வந்து அந்த கிரகம் கெட்டிருந்ததுன்னா கெட்ட பலன்களும் நடக்கும். இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு வழிபாடு, இவங்களுக்கு மரம்னு பார்த்தோம்னா இவங்களுடைய விருட்சம், இவங்க நட்சத்திர விருட்சம் பார்த்தோம்னா மகிழ மரம். இந்த மகிழ மரம்ன்றது பொதுவாக வந்து கோயில்களில் இருக்கும். ஸோ இந்த மகிழ மரத்துக்கு வந்து ஒரு மஞ்சள் பொட்டு, குங்குமம் பொட்டு வச்சு சுற்றி வந்து அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி வணங்கினாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி இவங்களுடைய பேர் புகழ் நல்லபடியாக கிடைக்கும். இவங்க வழிபாட்டு ஸ்தலம்னு பார்த்தோம்னா சென்னைக்கு வடக்கில் 8 கிலோமீட்டரில் புற்றிரங்குன்றான்னு ஆதிபுரீஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலில் போய் இவங்க வணங்கலாம். அந்த ஸ்தலத்துக்கு ஸ்தல விருட்சம் மகிழ மரம் தான். திருவண்ணாமலை வந்து இவங்க வணங்குறது இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். நீடூர் மயிலாடுதுறைக்கு வடக்கில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஊழிக்காலத்தில் கூட அழியாத அந்த லட்சுமி நாராயண பெருமாள், நின்ற கோலத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் காட்சி தருவார். அந்த நீடூரில் போய் அவங்க வணங்கலாம். இவங்க வந்து பொதுவாக பெருமாளுக்குள்ள நட்சத்திரம்ன்றதுனால ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது, இதை அவங்க டெய்லி சொல்லிகிட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன்கள் இவங்களை தேடி வந்தடையும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.